கடைசியில் இந்த இடத்த காமிச்சு இதை பிடிச்சி இல்லை அவ்வளோ அமைதியாக. இன்றைக்கி ஸ்ட்ரகிள் ஸ்டோரிஸில் பார்ட் 2. எப்போவுமே நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா பையரை பற்றி பேசுவோம். ஆனால் இன்றைக்கி பையர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை பற்றி பேசியிருக்கிறாங்க. வீடியோவை ஜாயின் பண்ணி வைக்கிறோம், செக் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் ஒரு சின்ன விஷயமும் சொல்லணும்னு தோணுச்சு. எப்போவுமே லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவல் போகணுன்னு நினச்சிங்கன்னா பெருசாக ஒன்றும் பண்ணணுன்னு தேவையில்லை. எப்போவுமே நம்மளை சுற்றி ஒரு 4 பேர் நல்லவங்க வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெவல் போயிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பையரை இன்ஸ்பயராக பண்ணிச்சு வந்த கோட்டு. அவங்கக்கிட்ட எனக்கு ஒரு வீடியோ பண்ணி கொடுங்கன்னு சொல்லும் போதும் கூட அவங்க மனோஜுக்கு பண்ணி கொடுக்கலாண்டா, பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னாங்க. அந்த நல்ல மனசுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த கோட்டை சொன்னேன். பாருங்கள், நல்லாயிருக்கும். ஹலோ, நான் சிவா. இது என் ஃப்ரெண்டு மாரியப்பன். மனோஜ் தான் எங்களுக்கு இந்த இடம்லாம் சுற்றி காமிச்சு இது வாங்குறதுக்காக ஹெல்ப் பண்ணாப்புல. இதுதான் நாங்கள் வாங்கியிருக்க இடம். இது ஒரு 1.25 ஏக்கர் பக்கம். நான், மாரியப்பன், என் ஃப்ரெண்டு தளபதி, அப்புறம் தனசேகர் 4 பேர் சேர்ந்து தான் வாங்கியிருக்கோம். ஆளுக்கு ஒரு 40 சென்ட் அந்த மாதிரி வரும். கொஞ்சம் ஒரு தென்னை மரம், கொஞ்சம் தேக்கு மரம், 1-2 ரோஸ்வுட் மரம், அத்தி மரம் எல்லாம் இருக்குது. ஒரு சின்ன கிணறு ஒன்று இருக்குது. ஓகே, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மாதிரி பண்ணி சொல்லு. இல்லை, நம்ம முதல்ல இடம் தேடி பார்க்க தென்காசியில் பார்க்கணும். ஆமாம், மேபி ஒரு மிட் ஆஃப் த மந்த்து மனோஜ் ராஜா மீட் பண்ணி ஒரு நிறைய சைட் காமிச்சார். இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இது வந்து நல்லா இருக்கு. ஆனால் நிறையா மரம், பக்கத்துலேயே மலை, அப்படி சுற்றி பார்த்தீங்கன்னா சுற்றி மலையாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த ரெய்னி சீசனில் வந்துருந்தோம் நாங்கள். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப க்ரீனரியாக, ரொம்ப பசுமையாக இருந்தது. மனோராஜ் தான் நல்லா ஹெல்ப் பண்ணாப்புல. ரெண்டாவது வந்து அதுக்கப்புறம் சரி நாங்கள் வாங்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணதுக்கப்புறம் டாக்குமெண்ட் எல்லாமே அவர் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு டிராஃப்ட் அனுப்பிச்சிட்டாப்புல. நாங்கள் செக் பண்ணிவிட்டு ஒரு 2 நாள் நாங்கள் கோயம்புத்தூர், சில பேர் வந்து மெட்ராஸு, அந்த மாதிரி இதுலேருந்து வந்தோம். வந்துட்டு ஒரே நாள்லேயே முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் வச்சுக்கோங்களேன். எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னா, நாங்கள் ஆரம்பத்தில் இவருக்கு என்ன ஒரு பெரிய வருத்தம் அப்படின்னா, வாசுதேவநல்லூரில் வாங்கினதுக்கு இங்கே வாங்கியிருந்திருக்கணும். அந்த மாதிரி ஒரு இடம் இங்கே வாங்காமல் விட்டுட்டேன் நான். அப்போ வாங்கியிருந்தேன், நேரம் இது எங்கேயோ போயிருந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்து. பட் எப்படினாலும் வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே நம்ம நயனாரகரம் பக்கத்துலலாம் இடம்லாம் பார்த்துட்டு அப்புறம் கடைசியில் இல்லை இன்னும் சுற்றணும்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து அந்த அளவுக்கு ஊரையே சுற்றி காமிச்சு கடைசியில் இந்த இடத்த காமிச்சு இது பிடிச்சி இல்லை அவ்வளோ அமைதியாக இங்கே வந்தாலே ஒரு என்ன சொல்கிறது மனசுக்கு அப்படி நல்லா இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணலாம். ஸோ அது வந்து இந்த மாதிரி இடம் காமிச்சதுக்கு மனோஜுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, ஸோ இன்னும் அடுத்தடுத்து என்ன வாங்கினாலும் வேற யாரையும் பார்க்க தேவையில்லை, மனோஜை பார்த்தா போதும். இடம் என்னென்ன வேணுமோ வாங்கி கொடுத்துருவாரு. சரி, தேங்க்யூ ஸோ மச்.